அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி கட்டிங் வீடியோ மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோ நான் ஸ்டிச்சிங் வீடியோவாக போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸாக நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுருங்கி இருந்ததுன்னா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லைனிங், மெயின் கிளாத் இது ரெண்டையுமே சுருங்கி போய் இருந்துச்சு அப்படின்னா சிரமம் பார்க்காம நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது அளவுகள் எதுவுமே மாறாமல் நீட்டாக வரும். நான் அயர்ன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லைனிங் ரொம்ப அந்த மடிப்பாக ரொம்ப சுருக்கமாக இருந்தது. அதனால் நான் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு லைனிங் எப்படி மடித்து போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு டவுட்டே பார்த்தீங்கன்னா கிளாத் ஃபஸ்ட்டு எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறது தான். கிளாத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கரை இருக்குல்ல, கரை ரெண்டும் ஒரே சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு நமக்கு ஆப்போசிட் சைடில் போட்டுக்கணும். மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி தான் ஃபஸ்ட்டு கிளாத்து மடித்து போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இருக்கிற சைடில் இருந்து ஆப்போசிட் சைடு தான் ஓப்பன் சைடாக இருக்கணும். கரை பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துக்கணும். இப்படி தான் ஃபஸ்ட்டு லைனிங் மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டதுக்கு அப்புறமா நம்ம அளவுகள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ட்ரைனிங் ஆகிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கேல் கூட தேவையில்லை. இப்போ தான் பழகுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டும் நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு மடிச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த சைடு ஜாயின்லாம் ஒரே இடத்துல அந்த இடுப்பு அடுத்து ஆம் ஹோல் இதெல்லாமே கரெக்டாக ஒரே சேமாக வச்சுட்டு அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. கரெக்டாக நம்ம போட்டிருந்தோம்ல லைன், அந்த லைன் மேலேயே அந்த இடுப்பு பாகம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அதே மாதிரி அந்த பேக் சைடுனால் கரெக்டாக அந்த முதுகு பக்கம்னா கரெக்டாக அந்த லைனிங்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இடுப்பு பக்கம் நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இடுப்பு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆம்ஹோலை இழுத்து வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் சும்மா போட்டு விட்டீங்க அப்படின்னா நமக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த மாதிரி கை வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் எங்கே முடியுதோ அங்கே ஒரு நான் லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடு ஜாயிண்ட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக நல்லா கை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த மேலே ஷோல்டர் இருக்குல்ல, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ரெடி அளவும் நான் தையலுக்குள்ள பகுதி ரெண்டுமே சேர்த்தே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இறக்கம், நெக்கு இறக்கம் இந்த இடத்துல வருது. நான் 1/4 இன்ச் மேலே தள்ளியே கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற அளவுலேயே நம்ம லைன் போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தச்சு வர்றதுக்கப்புறம் இன்னும் 1/4 இன்ச் இறக்கி தான் வரும். அதனால் மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளிட்டு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கேல் வச்சுட்டு ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நான் தையலுக்குள்ள பகுதி எதுவுமே விடலை. அதனால் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையலுக்குள்ள பகுதி விட்டுக்கலாம். நீங்கள் 1/2 இன்ச் பிடிச்சு தப்பீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்குள்ள பகுதி விட்டுக்கலாம். அதே மாதிரி நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா தைச்சதுக்கப்புறம் 3 இன்ச் வருது. தைக்கிறதுக்கு முன்னாடி நான் 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போயே 3 இன்ச் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைச்சிட்டு வர்றப்போ 3.25 இன்ச் அளவாக மாறிடும். அதனால் 2.25 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் அடுத்து கீழேயும் மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிராஸ் மாதிரி வருதுல்ல, இப்போ நம்ம கிராஸ் மாதிரி போட்டுக்கூடாது. ஏன்னா நம்ம பேக் டாட் பிடிக்கும் போது நமக்கு அந்த சைடாக கிராஸாக வந்துடும். அதனால் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வருது. தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு 5.25 இன்ச் வரும். பார்த்திங்கன்னா தெரியும்.
6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 6 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல இருந்து ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 6 இன்ச் வருது. 6 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து 6ல இருந்து ஒரு 3 இன்ச் வந்து சென்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நெக்கு வந்து ரவுண்ட் ஷேப் நம்ம தேவைன்னா ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பேக் சைடு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேக் சைடு ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து வேஸ்ட்டு கிளாத்தில் 1க்கு 2 தடவை கட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கட் பண்ணதோடு விடாமல் கண்டிப்பாக தைச்சும் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே வரும். ஒரு தடவை தைச்சோடனே நமக்கு வந்து வந்துடாது. கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னா தான் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கே வரும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து ஸ்லீவ் ரஃப்பாக தான் கட் பண்ணி எடுத்துப்பேன். தைக்கும்போது தான் வந்து நான் ஸ்லீவே கட் பண்ணுவேன். அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போயே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிகினருக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ரஃப்பாக வந்து அளவு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் இது. அதனால் கிராஸில் போட்டுக்கணும். கரெக்டாக மிச்சம் இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி முக்கோண ஷேப் வர மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து வரைஞ்சி விட்டுலாம். ஒரு ட்ரேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷோல்டரில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு மார்க்கிங். அதே மாதிரி நெக் சைடு வந்து ஒரு மார்க்கிங். கரெக்டாக ஸ்கேல் வச்சுட்டு நம்ம நெக்கு எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் வந்து ஒரு கோடு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் சைடு அந்த நெக் சைடு இருக்குல்ல, அங்கே கரெக்டாக ஸ்கேல் வச்சுட்டு அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லாங் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் மட்டும் வெளியில் தள்ளி வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 1/4 இன்ச் வெளியே தள்ளிட்டு தான் வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் எப்படி இருக்கோ அப்படியே வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாகவே வந்து வரைஞ்சி விட்டுட்டு இப்போ வந்து பேக் பீஸை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கோட அகலம் வந்து நீளம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸை இந்த மாதிரி ராங் சைடு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் தையல் இருக்குல்ல, அங்கே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அளவு வரும். அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு புரியலை, இந்த மாதிரி அளவு எடுக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவு வரும். எனக்கு வந்து இந்த மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச் நான் விட்டுருக்கேன். விட்டதுக்கப்புறம் அந்த நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வருது. தையலுக்குள்ள பகுதி 1/2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் வருது. அந்த 6.5 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கும்போது ஒரு மார்க் வந்துச்சுல்ல, அதுவும் 6.5 இன்ச்சும் கரெக்டாக இருக்கா. நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு 5.5 இன்ச்சு இந்த மாதிரி தான் வரும். ரொம்பலாம் வந்து கிட்டக்க வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் ஷோல்டரில் இருந்து ஒரு 4.5 இன்ச் வரைக்கும் வளைவு வந்து நம்ம போட தேவையில்லை. 4.5 இன்ச்சுக்கு கீழே இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி குழிவாக வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நெக்கு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போடும்போது நம்ம வந்து ப்ளவுஸ் வேர் பண்ணும் போதும் பார்க்குறதுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டு விட்டுருக்கோம்ல, அந்த லைனில் இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி லைன் போடணும். சைடில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் வெளியே தள்ளி நம்ம லைன் போட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு இடம் இதுதான். டாட் பிடிக்கிறதுக்கு அந்த கிராஸ் வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். கரெக்டாக ஷோல்டரில் இருந்து இந்த மாதிரி அளவு வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு அளவு கிடைக்கும். 2 சைடு அந்த கிராஸுமே வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். பாருங்க, நான் ஒரு சைடு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன். வந்து ஒரு டாட் வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு தடவை டேப்பு வச்சுட்டும் நம்ம அளவு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எனக்கு 13 இன்ச் அளவுக்கு கிராஸோட உயரம் வந்து தேவை. 13 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக நம்ம அந்த ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம கிராஸ் அளக்கும் போது 13 இன்ச் தான் இருந்தது. நான் டேப் வச்சுட்டும் நான் 13 இன்ச் இருக்குதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த சைடில் எவ்வளோ அகலம் வந்து தேவை, அதாவது உயரம் வந்து தேவைங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணணும். அந்த சைடு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். பாருங்கள், 1.5 இன்ச் மார்க் பண்ணும்போது நம்ம அளவு ப்ளவுஸை வச்சுட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது எங்கே வந்து டாட் வந்ததோ அதே மாதிரி தான் 1.5 இன்ச் மார்க் பண்ணும் போதும் அதே இடத்துல டாட் வருது. இப்போ வந்து நம்ம கிராஸ் பிடிப்போம்ல, அந்த இடத்துல வந்து எத்தனை இன்ச் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2வதுல நம்ம உள்ள தள்ளி ஒரு 1/4 இன்ச் போட்டோம்ல, அந்த கோட்டில் இருந்து ஒரு 4.25 இன்ச் அளவுக்கு எனக்கு வந்து அகலம் வந்து தேவை. அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் மாறும். சில பேர் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு 3.5 இன்ச் வரும். 3.25 இன்ச், 4 இன்ச்சு, 4.25, 4.5 இன்ச் வரைக்கும் இந்த இடத்துல வந்து கேப் வரும். அது வந்து அவங்கவுங்க அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். நம்ம ஷோல்டரில் இருந்து அந்த டேப்பை கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன்ல, அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த மார்க் பண்ணாலே போதும். நம்ம வந்து தனியாக அதுக்கு குழப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிற தேவை கூட கிடையாது. கரெக்டாக டேப் வச்சுட்டு அந்த சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு எடுத்து கட் பண்ணாலே நமக்கு கரெக்டாக தான் வரும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக். அடுத்து வந்து ஸ்லீவ் 3மே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட்டிலாம் வந்து நான் தைக்கும் போது தான் கட் பண்ணி எடுத்துப்பேன். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போயே நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழப்ப தான் செய்யும். பிகினருக்கு வந்து கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம தைக்கும் போது பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, அடுத்து ஸ்லீவ் 3மே வந்து மெயின் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே கட் பண்ணும்போது மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச், 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது நல்லா மெயின் கிளாத்லேயும் கிராஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டில் போட்டு கட் பண்ணி எடுத்துடாதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம லைனிங்க்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அது வந்து எப்படி ஒட்டு கொடுத்துட்டு தைக்கிறது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.